ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் சேனல் அண்ட் இது நம்ம வீக்லி போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். இன்னைக்கு வீடியோவில் நான் எப்படி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பிக் பண்ணேன் அண்ட் அதில் எப்படி 2x ரிட்டர்ன் பார்த்தேன் அப்படின்றதையும் அதுக்கு பின்னாடி இருந்த லாஜிக் இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் அதிகப்படியான அமௌண்ட் நான் இப்போதைக்கு ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கான ரீசன்ஸும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா, ஒரு நான் ஏஐ பெட் எடுக்கணும் அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிறதுலே இந்தியா தான் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பெட். ஸோ அந்த காரணங்களாலும் அண்ட் மோர் ஓவர் மோஸ்ட் ஆஃப் த செக்டர்ஸ் ஒரு ஃபேர் வேல்யூவேஷனை நோக்கி வருது அப்படின்ற காரணத்தினாலும், என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் சேஃப் அப்படின்றது என்னுடைய பிலீஃப். அண்ட் இன்கேஸ் ஒருத்தர் எந்த விதமான பெட்டுமே எடுக்கலை, மார்க்கெட்டில் நான் இன்னுமே நியூபி தான் அப்படின்றவங்களுக்கு நிஃப்டி ஐடி இவந்தோ இங்கேருந்து இன்னும் ட்ராடவுன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ரிலேட்டிவ்லி ஒரு சேஃபர் பெட்டாக தான் என் கண்ணுக்கு படுது. நான் அகெயின் மறுபடியும் சொல்கிறேன், ஓவரால் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் when it comes to நிஃப்டி ஐடி இஸ் நெகட்டிவ் தான். நான் பர்சனலாக டவுன்வர்ட் ஆவரேஜிங் ஆர் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். ஸோ நிஃப்டி ஐடி ஒரு சேஃப் பெட் ஃபார் அ நியூபி இன்வெஸ்டர் ஆர் ஈவன் அன் இன்வெஸ்டர் யூஸ் ஆல்ரெடி ஹோல்டிங்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்றது என்னோட வியூ. ஸோ அதை தவிர்த்து நம்ம ரீசெண்டாக ப்ராஃபிட் புக் பண்ண பிஎஸ்யூ பேங்காக இருக்கட்டும், இல்லை நிஃப்டி மெட்டலாக இருக்கட்டும், அங்கேருந்து இன்னும் ரேலி தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த லாங் ரன் எஃப்டி ரிட்டர்ன்ஸை மேட்ச் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்றது தான் ரிப்போர்ட். பட் அப்படி இருக்கிற பட்சத்தில் இஃப் ஐ எம் ஏபிள் டு ஈவன் மேக் எனி திங் அபவ் 15%, ஐ எம் வெரி மச் கம்ஃபர்டபுள் வித் இட். ஸோ அதனால் நிஃப்டி மெட்டலில் நம்ம ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 44% ரிட்டர்னில் இருக்கும்போதும் ப்ராஃபிட்டும் அண்ட் நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்கில் க்ளோஸ் டு 16% ரிட்டர்னில் இருக்கும்போது கொஞ்சம் ப்ராஃபிட்டும் புக் பண்ணும். அண்ட் அந்த ப்ராஃபிட்டை எடுத்து நம்ம டிப்ளாய் பண்ண நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஐடி அண்ட் டெலிகாமாக இருக்கட்டும் ஆர் நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஷியல்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ இன்னுமே நம்ம பெருசாக பெட் பண்ணி பெரிய அளவு ரிட்டர்ன் கொடுக்காதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி அண்ட் ஐடி தான். இன்கேஸ் ஃபியூச்சரில் வேற எந்த செக்டர் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா இதே செக்டர்ஸ் இதை விட இன்னும் சீப்பர் வேல்யூவேஷனில் இருந்தாலும் சரி, ஐ எம் வெரி மச் கம்ஃபர்டபுள் இன் டூயிங் டவுன்வர்ட் ஆவரேஜ். ஸோ அதை தவிர்த்து நம்ம ஆவரேஜ் பண்ண நிஃப்டி ரியாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை நிஃப்டி எஃப்எம்சிஜியாக இருக்கட்டும், ரெண்டுமே பாசிட்டிவ் டெரிட்டரிக்கு வந்துருச்சு. நிஃப்டி 500 ஈக்குவல் வெயிட் கூட க்ளோஸ் டு 6% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வி இன்வெஸ்டட் க்ளோஸ் டு அபவுட் 1,40,000 அண்ட் இப்போதைய நம்ம ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 1,85,000. ஸோ நெட் நம்ம 30% ப்ராஃபிட்டில் தான் இன்னும் இருக்கோம். அண்ட் நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி ஈவன் இஃப் யூ ரிமூவ் கோல்ட் அண்ட் சில்வர் ஸ்டில் we are at a profit of close to 6%. தோ இந்த 6% ரிட்டர்ன் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த அமௌண்ட்டை நான் எஃப்டியில் வச்சுருந்தா இதை விட பெட்டர் ரிட்டர்ன் கொடுப்போம் அப்படின்றது உண்மைதான். பட் எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, நான் மார்க்கெட்டோட பாட்டமில் வாங்குவேன் அண்ட் மார்க்கெட்டோட டாப்பில் செல் பண்ணுவேன் அப்படின்றது தான், விச் இஸ் வெரி ராங். ரேதர் மார்க்கெட் பாட்டமை நோக்கி வரும்போது வாங்க ஆரம்பிக்கணும். அட் த சேம் டைம் மார்க்கெட் ஒரு பீக்கை நோக்கி போகும்போது விற்க ஆரம்பிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் இல்லாட்டி ரிலேட்டிவ்லி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை நோக்கி தான் நம்ம நகரணும். ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் இஃப் யூ அக்ரி ஆர் ஈவன் இஃப் யூ டிஸ்அக்ரி வித். ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 60% கிட்ட ஈக்விட்டிலையும் 33% கமாடிட்டிலையும் அண்ட் க்ளோஸ் டு 2.5% இன் பாண்ட்லையும் நம்ம இப்போதைக்கு எக்ஸ்போஷர் வச்சுருக்கோம். கோயிங் ஃபார்வர்ட் லிக்விட் பீஸில் என்னுடைய எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ என்னுடைய சிப் அமௌண்ட்டை நான் லிக்விட் பீஸில் மூவ் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்து நம்மளுடைய குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியா இஸ் அட் -15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ரீசெண்டாக எடுத்த அக்ரிகல்ச்சர் பேஸ்டான ரீட்டோட பெட்டும் நெகட்டிவ் ரிட்டர்னில் இருக்குது. பட் நான் மறுபடியும் சொல்கிறது தான், இதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்டாக்டாக தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இது எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்னு. இதை தவிர்த்து நம்ம கமாடிட்டியில் ஆல்ரெடி 15% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் அண்ட் வி ஆர் நவ் க்ளோஸ் டு அபவுட் 19% ரிட்டர்ன். இல்லை யூஏஇயாக இருக்கட்டும், இல்லை சவுத் கொரியாவாக இருக்கட்டும் ஆர் மலேசியாவாக இருக்கட்டும், இந்த இண்டெக்ஸ்லேருந்து நம்ம டைம்லி ப்ராஃபிட்ஸும் புக் பண்ணியிருக்கோம். நம்ம ரீசெண்டாக எடுத்த S&P 500 பெட்டுமே இட்ஸ் அபவுட் 9.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் டு $2,900.
அண்ட் நம்மளோட ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அபவுட் $3,200. அண்ட் நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் க்ளோஸ் டு அபவுட் 10.5% ரிட்டர்ன்ல இருக்கு. நான் மறுபடியும் சொல்றது, இந்த 10% ரிட்டர்ன்ன்றது எக்ஸ்க்ளூடிங் டிவிடெண்ட்ஸ் அண்ட் ரூபி டெப்ரிசியேஷன் அகெயின்ஸ்ட் டாலர். ஸோ ஓவரால் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இன்னுமே கேஷ்ல ஒரு 5.5%ம், ரியல் எஸ்டேட்ல ஒரு 19%ம், ஈக்விட்டில ஒரு 36%ம், பாண்ட்ல ஒரு 36%ம் அண்ட் கமாடிட்டில ஆல்மோஸ்ட் 2%ம் ஹோல்டிங்ஸ் வச்சிருப்போம். ஸோ இதுலயுமே எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். ஐ அம் டோட்டலி அகெயின்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங். நான் அது இன்னுமே வவுச் பண்றேன். ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டாக்க பிக் பண்றது ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு கஷ்டம் அப்படின்றதையும் தாண்டி, அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் ஒரு பெரிய ஃபால் நோக்கி வரும்போது, சைக்காலஜிக்கலா அத ஹோல்ட் பண்றது இன்னுமே கஷ்டம். ஸோ இந்த காரணங்களால தான் ஒரு நல்ல ஸ்டாக்காவே இருந்தாலும், ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டரால லாங் டர்ம்ல அத ஹோல்ட் பண்ணி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியுமா? அப்படின்றது கேள்விக்குறி தான். ஈவன் தோ நான் இண்டிபெண்டன்ட் ஸ்டாக்க ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னாலுமே, நான் பர்சனலா பிலீவ் பண்றது கோர் அண்ட் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ. ஸோ கோர் போர்ட்ஃபோலியோன்றது ஒரு ரிஸ்க் மிட்டிகேட் பண்ற மாரி. லெட்ஸ் சே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த இண்டெக்ஸ் ஈவன் 60% 70% கூட ஃபால் ஆகலாம். பட் நீங்க அந்த இடத்துலயும் தைரியமா ஆவரேஜ் பண்ணலாம். ஒரு நிஃப்டியோ, இல்ல ஒரு நாஸ்டாக்கோ, இல்ல S&P 500ஓ 0 நோக்கி போறதுன்றது ஹைலி இம்பாசிபிள். வேறஸ் அதே இடத்துல ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டாக்கு 60, 70% ஃபால் ஆயிருந்தாலுமே, அந்த இடத்துல நம்ம பை பண்ணா, நம்ம கேப்பிட்டலுக்கு எந்த அளவுக்கு புரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்றது நம்மால கணிக்கவே முடியாது. இந்த காரணங்களால தான் நான் இண்டிபெண்டன்ட் ஸ்டாக்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றேன். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஸ்டாக், ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல வரும்போது, இந்த ரிஸ்க்க நம்ம எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த வகையில நான் கிட்டத்தட்ட 2024 போது இன்வெஸ்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் தான் இன்டெல். 2024ல NVIDIA ஒரு மல்டி பேக்கரா இருந்துச்சு. பட் அதே சிப் டிசைனிங்ல இருந்த இன்டெல் அந்த அளவு சஸ்டெய்னபிளா இப்ப இருக்கிற AI டிமாண்டுக்கு ஏத்த மாரி அவங்க போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த காரணத்தினால ஆல்மோஸ்ட் 2021ல அதோட பீக்கா இருந்த $68 வந்து கிட்டத்தட்ட 65% விழுந்து $23க்கு வந்தாங்க. ஸோ இந்த லெவல் அப்படின்றது கிட்டத்தட்ட 2002ல அது வந்து வேல்யூவேஷனான $13 ஒட்டி வந்த லெவல். அண்ட் நான் கன்சிடர் பண்ணதுலேருந்து அடிஷனலா இன்னொரு 30, 40% ஃபாலோ ஆச்சு. பட் ஸ்டில் அந்த இடத்துல நான் பேனிக் ஆயி செல் பண்ணாம, ராதர் அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணேன். இது கேட்கறதுக்கு இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 200% ஹை போயிடுச்சு. பட் ஆனா அந்த சமயத்துல இந்த ஸ்டாக் 200% ரிட்டர்ன் குடுக்கும்னு நெனச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இந்த ஸ்டாக் ஒரு டீசென்ட் வேல்யூவேஷன்ல இருக்கு. இப்போ கன்சிடர் பண்ணா ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்படின்றத மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ண A18 சிப் மாடலா இருக்கட்டும், ஆர் ஈவன் ஆஃப் லேட் அவங்களுடைய டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி ஆகட்டும், இது எல்லாமே ஃபினாமினலா இருந்துச்சு. அண்ட் இப்போ ரீசென்ட்டா இந்த ஸ்டாக் அதோடைய ஆல் டைம் ஹையான $75யும் பிரேக் பண்ணி க்ளோஸ் டூ அபவுட் $95 to $94 இதுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பர்சனலா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்டாக் இப்போ ஓவர் வேல்யூ. இந்த இடத்துல நான் கண்டிப்பா வாங்கவே மாட்டேன். அதனால இந்த பர்ட்டிகுலர் வீடியோ இந்த ஸ்டாக்கான பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. ராதர் ஒரு சீப் வேல்யூவேஷன்ல ஒரு ஸ்டாக் வாங்கும்போது நமக்கு என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் குடுக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வாங்குறோம். ஆல்மோஸ்ட் 270% ரிட்டர்ன்ல இருக்கும்போது நான் விற்கிறேன்னே வச்சுக்கோங்க. இந்த பணத்த நான் மறுபடியும் வேற ஒரு ஸ்டாக்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த ஸ்டாக்குமே ரொம்ப பாப்புலரான ஸ்டாக் தான். இப்போ ஒரு அதோடைய பீக்ல இருந்து ஆல்மோஸ்ட் 65, 70% கரெக்ட்டா இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இத நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்டின்னா, எல்லா இன்வெஸ்டருக்குமே ஒரு கோர் போர்ட்ஃபோலியோவும், ஒரு சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவும் இருக்கும். ஸோ கோர் போர்ட்ஃபோலியோன்றது ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கிற போர்ட்ஃபோலியோ. ராதர் நாளைக்கே மார்க்கெட் ஒரு 60லேருந்து 70% விழுந்தாலும், தைரியமா மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடமா இருக்கணும். விச் ஆல்வேஸ் வில் பி யுவர் இண்டெக்ஸ் ஃபண்ட். அது நிஃப்டி 50யா இருக்கட்டும், இல்ல நிஃப்டி 500ஆ இருக்கட்டும். இந்த பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது வில் பி ஆல்வேஸ் யுவர் கோர் போர்ட்ஃபோலியோ. ஸோ இதுக்கு அடுத்து சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது மோர் ஆர் லெஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இப்போ நான் சொன்ன இன்டெல்லா இருக்கட்டும், ஆர் லெட்ஸ் சே நம்ம ரீசென்ட்டா எடுத்த ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிஸா இருக்கட்டும், ஈவன் ஏன் நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ பொறுத்தவரைக்கும்
நம்ம ரீசென்ட்டா எடுத்த மிட் அண்ட் ஸ்மால் ஐடி டெலிகாம் இருக்கட்டும், இல்ல நிஃப்டி ஐடியா இருக்கட்டும், எஃப்எம்சிஜியா இருக்கட்டும், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸா இருக்கட்டும், இன்ஃப்ரா இந்த மாரி இருக்கிற செக்டர்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது ஆர் திமேட்டிக் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே சேட்டலைட் போர்ட்ஃபோலியோல கவர் ஆகும். இந்த சேட்டலைட் போர்ட்ஃபோலியோன்றது பேசிக்கா நம்ம ஓவரால் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு ஆல்ஃபா ஜெனரேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் இந்தியன் மார்க்கெட்லயும் இண்டிபெண்டன்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னா, எஸ். அது இந்தியன் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல யுஎஸ் மார்க்கெட்டா இருக்கட்டும். நான் போடுற ரூ. 100 நாளைக்கு 0 ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அப்படின்ற பணத்த மட்டும் தான் நான் இந்த மாரி ரிஸ்கி பெட்ஸ்ல நான் பிளேஸ் பண்ணுவேன். ஏன்னா, ஈவன் தோ இல்ல ரிட்டர்ன்ஸ் அதிகமா வந்தாலுமே, இல்ல இன்ஹெரன்ட்டா பெரிய ரிஸ்க்கும் இருக்க தான் செய்யும். இன்கேஸ் என்னுடைய இந்தியன் இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோ பார்க்கணும்னாலும், ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன்ஸ். நான் அடுத்த வீடியோல நான் இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பத்தின போர்ட்ஃபோலியோவும் ரிவீல் பண்றேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் இட். தேங்க் யூ வெரி மச்.